நம்ம இன்னைக்கு மார்னிங் மிராக்கிளில் பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு இ இஸ் ஃபார் எக்ஸசைஸ். நம்ம வந்து டைம் கொடுக்கலன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு நம்மளோட டிசீஸ்க்கு டைம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராபின் சர்மா சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸசைஸ் வந்துட்டு குதிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு ஓடுறது, அதுக்கப்புறமா வந்துட்டு சைடில் வந்துட்டு ஸ்டெப்பிங் பண்ணுறது எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் ஒரு லக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு யார் சொன்னாங்கன்றது தெரியல. இப்போ வந்து நம்ம அட்லீஸ்ட் 1 மினிட்டாவது நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம வந்துட்டு 1 மினிட்டாவது ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் டெவலப்மெண்ட்டில் ஒரு ஐ ஓப்பனிங் என்னென்னா, நம்ம மல்டி மில்லியனியர் ஆண்டர்ப்ரீனர் ஆகணும், ஏதாவது ஒன்று மாறணும் அப்படின்னா நம்ம பர்சனல் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் மிராக்கிள் புக்கில் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம வந்துட்டு அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் ஜம்பிங், ஏரோபிக் எக்ஸசைஸ், டான்ஸிங், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து வச்சுக்கிட்டு நம்ம பண்ணலாம். அப்படி நம்மளால் முடியலன்னா நம்ம வந்து ஜிம் போகலாம், இல்லைனா ஓடலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு சிட்டப்ஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு எக்ஸசைஸை நம்ம வந்துட்டு டெய்லி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்தர் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து என்ன பண்ணாருன்னா யோகா பண்ண ஆரம்பித்தார். யோகா பண்ணுறப்போ இவருக்கு தஷ்மா அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாங்க. ஸோ இவர் வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பித்தார்னா யோகா பண்ண ஆரம்பித்தார். அப்புறமா ஃபோக்கஸ்டு ப்ரீத்திங் பண்ண ஆரம்பித்தார். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறப்போ அவர் லங்ஸை ஃபுல் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்டு, ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ் ஃபார் சைலண்ட் இல்லையா, அதுக்கப்புறமே வந்துட்டு இவர் திருப்பியும் எக்ஸசைஸ் பண்ணுறப்பையும் சைலண்ட்டாக இருந்து அவரோட ப்ரீத்திங்கை வந்துட்டு உள்ளே இழுத்து எடுத்து உள்ளே எடுத்து எடுத்து அந்த மாதிரி பண்ணி லங்ஸை ஃபுல் பண்ணி அவர் பண்ண ஆரம்பித்தார். அப்படி பண்ண அவரோட லைஃப் வந்துட்டு லைக் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸசைஸ் பண்ணுறப்போ வந்துட்டு அவருக்கோட லைக் டயர்ட்னஸ் போனதும் இல்லாமல் அவரோட பாடியும் நல்லா இருந்துச்சு. எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்ப சின்ன டாபிக் அப்படின்றதுனால நான் இன்னும் 2 டாப்பிக்கும் கவர் பண்ணியிருக்கேன். இப்போது ஆர் நம்ம சேவரில் அடுத்து பார்க்க போகிறது ஈக்கு அப்புறமா இருக்கிறது ஆர். ஆரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீடிங். இப்போ நான் வந்துட்டு ஒன்றுமே படிக்கலைன்னா எனக்கு வந்துட்டு படிக்காதவங்களுக்கும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு அட்வான்டேஜும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ரீடிங் வந்துட்டு மைண்டை வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி மைண்டுக்கு, அது பாடிக்கும் ப்ரேயர் மாதிரி. நம்ம என்ன புக் படிக்கிறோமோ அதாவே நம்ம மாற ட்ரை பண்ணுறோம் அப்படின்றது தான் ரீடிங்க்கான நல்ல விஷயமே. இப்போ வந்துட்டு அவர் சொல்லியிருக்காங்க, நல்ல நல்ல புக்ஸாக படிக்கணும். நல்ல நல்ல புக்ஸ் படிக்கிறப்போ அது நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணும், நம்மளை சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். நம்ம க்ரோத் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணும், நம்ம ஐடியாஸை க்ரியேட் பண்ணும். அதுவும் இல்லாமல் நம்ம ரிச்சாக வெல்த்தியாக மில்லினியராக மாறுறதுக்கும் அந்த புக்ஸ் வந்துட்டு நிறைய விஷயங்களில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபியூ புக்ஸ் பேர் வந்து அவர் சொல்லியிருக்காங்க. என்னென்ன புக்ஸ்னால், இந்த மில்லினியர் ஃபாஸ்ட் லைன், திங்க் அண்ட் க்ரோ ரிச், சீக்ரெட்ஸ் ஆஃப் மில்லினியர் மைண்ட், அப்புறம் டோட்டல் மனி மேக் ஓவர். இதில் உண்மையை சொல்லணுன்னா நான் நிறையா புக்ஸ் வாங்கியிருக்கேன். இதில் ஒரு புக்கு கூட நான் வாங்கலை. திங்க் அண்ட் க்ரோ ரிச் நான் வாங்கணும்னு நினச்சேன். பட் வந்து சம் ரீசனுக்காக ரிச் டாட் புவர் டாட் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும்னு சொல்லனால நான் அதை வாங்கியிருக்கேன். பட் கூடி சீக்கிரம் நான் வந்துட்டு இந்த புக்கையும் வாங்குவேன். வாங்கினா கண்டிப்பாக நான் உங்களுக்கு டீகோட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்துட்டு நம்மளோட லைஃப்பை வந்து இன்க்ரெடிபிளாக, லவ்விங்காக, சப்போர்ட்டாக, ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் எல்லாத்துலேயுமே கொண்டு போகிறதுக்கு புக்ஸும் ரீசன் தான். அது போக இன்னும் நிறைய புக்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்ன புக்ஸ்னால், த 5 லவ் லாங்குவேஜஸ், த சோல்மேட் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் த 7 பிரின்சிபல்ஸ் ஃபார் மேக்கிங் எ மேரேஜ், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை மாற்றணும், நம்மளுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தி ஆகணும், நம்ம கம்யூனிகேஷன் ஜாஸ்தி ஆகணும், அப்புறமா வந்து நம்ம பெர்சியூரன்ஸ் ஸ்கில்ஸ் ஜாஸ்தி ஆகணும், வெல்த்தியாக மாறணும், நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு ஏரியாவை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னா புக் படிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக நம்ம வச்சுக்கணும். எவ்ரிடே அட்லீஸ்ட் ஃபியூ மினிட்ஸாவது நம்ம புக் படிக்கணும் அப்படின்னு நம்ம ஆத்தர் சொல்கிறாங்க. புக்கு படிக்கிறதுக்கு நம்ம லோக்கல் புக் ஸ்டாருக்கு போயிட்டு புக் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா அமேசானில் வாங்கிக்கலாம். அதுவும் முடியலையா, நம்ம வந்து www.paperbookwap அப்படின்ற இடத்துல புக்ஸ் கிடைக்கும். அந்த புக்கை கூட நம்ம வந்து பார்த்து செக் பண்ணிக்கலாம், இல்லை லோக்கல் லைப்ரரியில் கூட புக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆத்தர். அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம மைண்ட் செட்டு லைக் மிராக்கிள் மார்னிங்லேயே வந்து புக்ஸ் ரிசோர்ஸ் இருக்கும். அதில் என்னென்ன புக்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை கூட நீங்கள் வந்துட்டு ரெக்கமெண்டட் புக்காக இருக்கும், அதை கூட நீங்கள் வாங்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ படிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு 10 to 15 மினிட்ஸ் ரீடிங் வந்து ஐடியலான டைம். 15 to 30 மினிட்ஸ் நம்ம ரீட் பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு 3650 புக்ஸ் வந்து நம்மளால் பேஜஸ் வந்து படிக்க முடியும். அப்படி நம்ம படிக்கிறப்போ வந்துட்டு
200 பேஜ் பர்சனல் டெவலப்மெண்ட்காகவும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ்க்காகவும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். 18 பர்சனல் டெவலப்மெண்ட் புக்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து 12 மந்த்ஸ்க்கு நம்மளால் படிக்க முடியும். இப்படி நம்ம ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம 18 புக்காவது ஒரு வருஷத்துக்கு படிக்க முடியும். ஸோ நியூ இயர் வந்து நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு இல்லையா, நம்ம நியூ இயர்க்கு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்குவோம். இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 12 to 18 புக்ஸ் வந்து நியூ இயர் 2025ல் வந்துட்டு நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்க போகிறோம். நம்ம புக் படிக்கிறதுனால நம்ம மட்டும் மாற மாட்டோம், நம்ம ஃபேமிலியும் மாறும். இப்போ நான் புக் படிக்க ஆரம்பித்தனால என் பையனும் புக் படிக்க ஆரம்பிக்கிறான். அதனால நான் வந்துட்டு என் பையனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். எவ்ரிடே அவன் புக் படிக்கிறதுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்கள் புக் படித்தீங்கன்னா அதை பார்த்து உங்கள் ஃபேமிலி மாறும் அப்படின்ற நம்பிக்கையை நீங்கள் கொண்டு வாங்க. புக் வந்துட்டு எப்படின்னா 30 டேஸ் சேலஞ்ச் மாதிரி வச்சுக்க சொல்கிறாங்க. 30 டேஸ் இப்போ இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம மார்னிங் எழுந்துக்கிறது ஒரு 30 டேஸ் சேலஞ்சாக நம்ம வச்சுக்க போகிறோம் இல்லையா. இந்த புக்லேருந்தே நம்ம லைஃப் மாறப்போகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு புக் படிக்கிறப்போ அதில் இருக்க கண்டென்ட் வந்து நம்மளுக்கு வந்து வேறு லெவலில் நம்மளுக்கு வந்து மாற்றத்தில் கொண்டு வரும் அப்படின்றத நம்மளோட நம்பிக்கையாக நம்ம வச்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு வாட்டி நம்ம படிக்கிறப்பையும் அதில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம திருப்பியும் வந்து படிக்கிறப்போ அந்த அண்டர்லைன் பண்ணி சர்க்கிள் பண்ணது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படின்னா ஒரு கராத்தே மாதிரி தான். கராத்தே வந்துட்டு ஒரு நாள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணால் அப்படியே விட்டுட்டு போயிட்டா அது ஞாபகம் இருக்காது. திருப்பி அந்த டெக்னிக்கை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்ம லைஃப்பில் அதை மாஸ்டரிங் ஆக முடியும். ஸோ புக் படிக்கிறதுல நம்ம மாஸ்டரிங் ஆகணும்னா அடிக்கடி அந்த புக்ஸை திருப்பி ரிப்பீட்டடாக படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஹைலைட் பண்ணி நிறைய அண்டர்லைன் பண்ணி எழுதுங்க. முடிஞ்சால் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி சைட்லேயே அந்த புக்கில் கூட எழுதி பழகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். பட் இந்த புக்கை கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். பட் இருந்தாலும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரவுண்ட் சர்க்கிள் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். நம்ம இன்னும் நிறையா படிக்கிறப்போ செகண்ட் டைம் படிக்கிறப்போ கண்டிப்பாக நான் ஒரு குட்டி நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாகவே ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த புக்கை வந்து நான் வந்து டீகோட் பண்ணி முடிப்பேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்பிங் வந்து என்னென்னா லாஸ்ட் சேவர்ஸ் அப்படின்ற இடத்துல எஸ்ஸில் முடிக்கணும்னு அவர் நினச்சாரு. ஆக்சுவலி ஸ்கிரிப்பிங் அப்படின்னா எழுதுறது தான். அப்போ வந்து ரைட் அப்படின்னு போட்டால் டபிள்யூவில் முடிஞ்சால் நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அதனால தான் ஆத்தர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி சொல்லியிருக்காரு. பட் முன்னாடி எஸ் இஸ் ஃபார் ஸ்கிரிப்பிங் போட்டுட்டு வாட் எவர் இட் இஸ் தட் யூ ரைட் புட்டிங் இன் வேர்ட்ஸ் அண்ட் பேஜ் இஸ் ஃபார்ம் ஆஃப் தெரப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தங்க. அப்படின்னா என்னென்னா நம்ம என்ன எழுதி ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பேஜாக நம்ம பண்ணுறோமோ அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல தெரப்பியை கொடுக்கும். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு டயானா ராப் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஐடியாஸ் வந்து எங்கேருந்தாவது எப்போ வேணால் வரும். ஆனால் அதை வந்து மென்டலாக நோட்ஸ் எடுக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு போயிடும். ஆனால் இங்க் வந்து அவ்வளோ சீக்கிரமாக போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஐடியாஸ் வந்து நிறையா வர்றப்போ நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எழுதி வச்சுக்கிட்டோன்னா அது ரொம்ப நாள் நம்ம கூடவே இருக்கும். நம்ம திருப்பி போய் பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு இயற்கையான ஸ்கிரிப்லிங் எழுதி வச்சுட்டு 2025 வருது இல்லையா, அப்போ நம்ம வந்து ஸ்கிரிப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கிரிப்பிங் பற்றி நம்ம நாளைக்கு ஃபுல்லாகவே ஒரு டாப்பிக்காக போடுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து கஸ்டமைசிங் த லைஃப். ஸோ ஸ்கிரிப்பிங் பற்றி நான் உங்களுக்கு தனியாக இன்னொரு வாட்டி ஜேர்னலிங் அப்படின்ற டாப்பிக்கில் போடுறேன். இன்னைக்கான டாபிக் இதோட முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச்.